பலத்த கரகோஷங்களுடன் உங்களுடைய நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அவர்களை அழைத்த போது நான் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டேன். ஏனென்றால் ரொம்ப அவசியமான ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று இதை நான் கருதுகின்றேன். ஏனென்றால் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாத ஒரு காலம் என்று வந்திருக்கிற அந்த காலத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் இந்த படம் நிச்சயமாக மக்கள் மனதை தொடுகிற ஒரு படமாக அமைய வேண்டும் என்ற விருப்பத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ட்ரெய்லரே ரொம்ப அருமையாக சிரமப்பட்டு அவர் நன்றாக செய்திருக்கிறார்கள். இதற்கு துணை நிற்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் நேரு தைரியம் அவர்கள் பேசுகிற போது டெஸ்டட் ட்ரஸ்டட் என்று சொன்னார்கள். நான் சொல்கிறேன் we have tasted it. அதை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். டெஸ்டட் ட்ரஸ்டட் அண்ட் டேஸ்டட். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ருசித்து பார்த்த காரணத்தினாலே தான் மேடையிலே நம்மாலே தைரியமாக அதை பற்றி ஓங்கி குரல் எழுப்பி சொல்ல முடிகிறது. இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு வரத்தை கொடுக்கிறார். ஆனால் பல பேர் ஒழித்து வைத்துக் கொள்கிறார்கள். நாம் உண்டு, நம்ம பிள்ளை உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு, தேவையில்லை என்று நினைப்பவர்களும், அல்லது அச்சம் காரணமாகவும் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கின்ற அந்த தைரியமின்மை காரணமாகவும் பலர் ஒதுங்கி கொள்கிற சூழ்நிலையை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 25 ஆண்டு காலமாக நாடகம் தொடர்ந்து நடத்தினார்கள். ஒரு முறை நான் சென்ட் ஜார்ஜஸ் ஸ்கூலில் நடந்த ஒரு நாடகத்தில் வந்து கூட நான் அவர்களை பார்த்ததாக எனக்கு நினைவு இருக்கிறது. ரொம்ப அற்புதமாக அதை எல்லோரும் நடித்து காட்டின ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு, ஒரு தியாக உணர்வு. ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நினைவேவுக்கு போக வேண்டும் என்றால் வேறு எங்கும் போக முடியாது, நினைவேவுக்கு தான் போக முடியும். ஆக உங்கள் பயணத்தில் நீங்கள் எடுத்திருக்கிற அந்த லட்சியத்தில் தொடர்ந்து பயணிப்பது என்பது எவ்வளோ சிரமம். அந்த திக்குவாயும் அந்த நாவமுள்ளவனாக இருக்கிற என்ன செய்வேன் என்றால் பேச வைப்பார், அற்புதங்களை காண செய்வார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை தொடர்ந்து பலருடைய வாழ்க்கையிலே நான் பார்த்து கொண்டு அந்த வகையில் உருவப்பட்ட ஐயா அவர்கள் சிரமப்பட்டு இந்த பணியை அவர்கள் மேற்கொண்டு நாம் அத்தனை பேரும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இட்ஸ் அ சேலஞ்சிங் டாஸ்க். ஒரு படத்தை எடுத்து முடித்து செய்வது என்று ரொம்ப சிரமமான விஷயம். அந்த காலத்தில் எனக்கு தெரிந்து வெளிநாட்டில் இருந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் அப்படி தொடர்ந்து போய் பார்த்து கொண்டே இருப்போம். பல செய்திகளை தாங்கி வருகிற பல படங்களெல்லாம் பின்னாலே வந்தது. ஆனால் இப்போது இங்கே இருந்து நம்மளிடமிருந்து இந்திய நாட்டு மக்களுக்கும் சரி உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கிற அந்த பணியில் எல்லோருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும். அப்படி பங்களிப்பு இருந்தால்தான் மிகப்பெரிய மகத்தான வெற்றியை அவர்கள் பெற முடியும். அந்த பங்களிப்பில் உதவுகின்ற கரத்தோடு என்னுடைய பணியும் இறைவனுக்கு சித்தமானால் இருக்கும் என்பதை நான் இங்கே அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த குழுவினருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்கின்ற அந்த வசனத்தையும் அவர்களுக்கு நான் சொல்லி, விசுவாசத்தோடு துவக்கப்பட்டிருக்கிற எதுவும் தோற்று போகாது, வெற்றி பெறச் செய்கிற இறைவன் நம்மோடு இருக்கின்றார். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. இந்த ஸ்டேஜில் ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு எட்வர்ட் அண்ணனை பல வருடங்களாக தெரியும். நாங்கள் ஒரு 2000 நான் யூகேல ஒரு 10-12 வருடங்கள் இருந்தேன். ஆண்டவர் எங்களை இந்தியாவுக்கு அழைத்து ஒரு ஊழியத்தை கொடுத்து பெரும்பாக்கத்தில் ஒரு சர்ச் நிறைய காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம். எட்வர்ட் அண்ணன் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அப்போயே 2008 2009 அங்கிளை பற்றி ஆன்ட்டியை பற்றியும் நிறையா சொல்லுவார். அண்ணன் இது மாதிரி இப்படி ஒரு தம்பதி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த பிரஜாபதி நாடகத்தை எடுத்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக எடுப்பதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய வார்த்தை இந்த நாட்களில் பல வருடங்களாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை சபைகளில் எழுப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த எழுப்புதல் வருவதற்கு மிக முக்கியமான the last revival will happen through corporate அப்படின்னு பில்லிகிராம் அடிக்கடி சொல்லுவார். and we need to understand the revival will happen when we touch the 7 mountains, government, business, media, arts and science, sports and culture, family and religion. சபையானது மிகவும் பிரதானமாக இந்த ரிலிஜன் சர்க்கிள்லேயே தன்னுடைய பணிகளை மிகவும் அதிகமாக செய்து கொண்டிருக்க நிமித்தமாக கடந்த 4-5 டெக்கேடாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியவில்லை.
மற்ற எல்லா இப்போ அருமையான ஜேசிடி பிரகபர் ஐயா அந்த சட்டசபையில் ஆண்டோடைய வார்த்தையை சொன்னது எவ்வளோ பெரிய தாக்கம். என்னுடைய வாஞ்சை, ஒருவேளை நம்முடைய எல்லோருடைய வாஞ்சை என்னன்னா, வருகின்ற நாட்களில் அந்நிய பாஷை பேசுகிற ஆண்டவரை மையப்படுத்துகிற அநேக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இந்த பட்டத்தில் எழும்ப வேண்டும். பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குகிற ஒரு நல்ல இஃப் யூ லுக் அட் த ஹிஸ்ட்ரி இன் 18th சென்ச்சுரியில் இங்கிலாந்து தேசம் ஒரு மிகப்பெரிய தேசமாக மாறினதுக்கு மிகப்பெரிய காரணமே நல்ல ஆண்டவரை நேசிக்கிற மிகப்பெரிய செல்வந்தங்கள் எழும்பினது தான். அதனால் இந்த 7 மவுண்டன்ஸையும் அசைக்கிற ஆட்களை கற்று எழுப்ப வேண்டும். அதில் மீடியா என்ற மவுண்டனில் ஏற்கனவே அருமையான 2 தூண்கள் ஐஸ்வின் ஐயாவும் அருமையான ஃபாதரும் பல காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு தரிசனம் அவர் மனதில் வந்ததுக்காகவே நம்ம எல்லாம் கை தட்டி, ஏன்னா இது எப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு கிறிஸ்துவ சமூகத்தில் இருக்கணும் பாஸ்டராக எனக்கு நல்லா தெரியும். அவங்க என்கிட்ட பேசுகிறப்ப ரொம்ப வருத்தமாக சில காரியங்களை சொன்னாங்க. நான் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறது ஒரு பாஸ்டராக இந்த தரிசனத்தை எப்படி நம்ம மிஷினரிகளை தாங்குவதற்கு, சர்ச்சு கட்டுறதுக்கு, மற்ற ஊழியங்களுக்கு செலவு செய்ய நம்ம எப்படி தயாராக இருக்கிறோமோ அதை காட்டிலும் மிக அதிகமாக தயாராக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப முக்கியம் என்னன்னா, இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் 1990 80களில் 85ல் உங்கள் வயசுக்கு ஏற்றாப்புல பார்த்த சினிமா இன்னைக்கு உங்கள் மனதில் பசுமையாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ பார்த்துங்களேன், அப்புறம் சொல்லவே இல்லை. இந்த வார்த்தை பைபிள்லேருந்து வரல, இது வடிவேல் சொன்ன வார்த்தை. இது எல்லாருமே நம்ம சொல்கிறோம். தட் மச் மீடியா இம்பாக்ட்ஸ். இதை சபை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரஜாபதி திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றியின் திரைப்படம் ஆக்க வேண்டும். இது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்குது. பவுல் சொல்வது போல் நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நான் அங்கிள் என் சபைக்கு வந்திருக்கப்ப நான் சொன்னேன், ஏஜ் இஸ் அ நம்பர், சம்படி சே நம்பர். கொஞ்சம் பேசுங்க, நான் ஒரு பாஸ்டர், அதனால் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு அவனுக்கு குழந்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறப்ப அவனுக்கு வயது 75, சாராளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 68 வயது இருக்கும். ஆனால் அந்த குழந்தை பிறந்தது 100 வயதில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு 100 வயசு தாத்தாக்கும் 90 வயசு பாட்டிக்கும் குழந்தை பிறந்துன்னு நினைக்கிறோம். அது அல்ல. நீங்கள் ஆதியாகமத்தில் போய் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் எந்த அதிகாரத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரோ அந்த 2 அதிகாரத்துக்கு அப்புறம் ஒரு வசனம் பிடிக்கும். எகிப்து ராஜா ஒருத்தர் சாரா மீது கண்ணமிட்டு அழைக்கிறானாம். அப்போ ஒரு ராஜா கண்ணமிட்டு அழதா பாட்டியை கூப்பிடுவானா, பியூட்டியை கூப்பிடுவானா? சத்தமாக சொல்லுங்கள். அப்போ என்ன நடக்குதுன்னா, 80 வயசில் 100 வயசில் ஆண்டவர் திட்டம் கொடுக்குறப்ப அவங்க 100 வயசு 90 வயசாக இல்லை, அவர்கள் 25 வயது 20 வயது ஆட்களாக மாறுகிறார்கள். ஆண்டவர் உங்களை திட்டம் கொடுக்குறப்ப உங்கள் 2 பேரையும் ஆண்டவர் 20-25 வயது ஆட்களாக மாற்றுகிறார். ஆமென். அதனால் நீங்கள் இந்த ஒரு படத்தோடு நிறுத்த மாட்டீங்க, இது போல் படங்களை பண்ணுவீங்கன்னு இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துறேன். நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கப்ப நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டு ஒரு விஷன் காட்டினார். கடந்த வாரத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்களா? ஓகே. ஸோ பெதஸ்தா குலத்திற்கு ஆண்டவர் வருகிறப்ப 38 வருடம் சுகமான ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்குறா, நீ சுகமாக விரும்புகிறாயான்னு. ஆமாம், அப்படி பல கதைலாம் சொல்கிறான். ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லணும்? நீ எனக்கு சுத்தம் உண்டு சுகமாக. ஆனால் அங்கே இடத்துல வேறு ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. என்ன மேட்டர்னா, இப்போ நீங்கள் ஒரு பெட்டில் இருந்தீங்களம்மா, நீங்கள் சுகமாக்கி வந்துட்டீங்க. ஆனால் தட் பெட் ஹேஸ் மோர் பவர் டு கான்கர் மோர் சிக் பீப்புள். அந்த பெட்டுக்கு என்னன்னா திரும்ப திரும்ப நோயாளிகளை இழுக்கிற வல்லமை இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, படுக்கையே எடுத்துக்கொண்டு நடடா. அப்போ என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் எந்த சுகவீனும் இயேசுவின் நாமத்தில் வராது. ஐ செட் சுகம் அல்ல, படுக்கையே மாற்றிடுறாரு. ஸோ என்ன மேட்டர்னா, ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ சுகமடைய மாட்ட, யூஆர் அ கர்ஸ் பிரேக்கர். இனிமேல் இப்பேற்பட்ட வியாதி உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுக்கும் வராது இயேசுவின் நாமத்தினால. நான் இப்பேற்பட்ட கிருபையை உங்கள் வாழ்க்கையில் பேசுகிறேன். அங்கிள், வி ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் யூ. எங்களால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்வோம். கர்த்தர் இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றின் திரைப்படம் மாற்றணும். நான் கைகூப்பி ஒரு பாஸ்டராக கேட்டுக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, பார்க்க போகிற, இதை கண்டிப்பாக எல்லா மீடியாலையும் போடுங்க. எல்லா ஊழியக்காரர்களும் தயவுசெய்து இது பிசாசனுடைய கிரியை, தியேட்டருக்கு கூட்டி வருவோம் இப்படி மறைமுகக்காரங்களாம் பேசாமல், இது ஆண்டோர் கொடுத்த திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக பல லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை அறிவார்கள் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இதற்காக விழைங்கள். இதற்காக ஸ்டாண்ட் பண்ணுங்க. God bless you. நாங்கள் சிறப்பாக நடத்தி காட்டினோம். கிறிஸ்தவத்திற்கு என்று ஒரு மாநாடு நடத்திய போது அந்த மாநாட்டிலே ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக இந்த பிரஜாபதியை நாங்கள் சேர்த்தோம்.
அடிக்கடி இது தொடர்பாக நாங்கள் விவாதிப்பதுண்டு. ஏனென்றால் நான் அடிப்படையில் ஒரு ஆராய்ச்சியாளன் என்கின்ற முறையிலே இந்த நாடகத்தினுடைய கட்டுக்கோப்பை பல தடவை நான் வியந்து பாராட்டியதுண்டு. பல தடவை சில திருத்தங்களை செய்வதற்கு கூட அவரை கேட்டுக்கொண்டேன். அப்பொழுதெல்லாம் அவர்கள் அந்த திருத்தங்களை செய்தார்கள். இது பிற மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட போது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் பிற மொழியாளர்களுக்கும் இந்த இது சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்கள். அதைத் தொடர்ந்து இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இப்படி பல மக்களையும் கவர்ந்த ஒரு நிகழ்ச்சி, பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த நிகழ்ச்சி இப்போது திரைப்படமாகிறது என்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சியினை தருகின்றது. தளராத உள்ளத்தோடு அவர்கள் இந்த போராட்டத்தை போராடினார்கள். நல்ல ஒரு போராட்டத்தை போராடினார்கள். அந்த போராட்டத்திலே அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. அதை கடவுள் இறைவன் அவர்களுக்கு இந்த படத்தின் மூலமாக ஒரு நல்ல வெற்றியை தர வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம். To frame each and every scene or the sequence, the music, the costumes, it's all wonderfully done, and I'm sure this is going to be a landmark, groundbreaking film in not only in India but in the world. And I really urge each one of you here to please promote this in your own small way in social media, or even tell a friend about Prajapati that you watched a lovely trailer. The acting was very good, the lighting is good, and the cinematography was excellent. Editing was too good. So I'm very happy. In fact, எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சுங்க உங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ அது அந்த எமோஷன்ஸ் நான் வேறு நிறைய படம் ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி நான் பார்த்துருக்குறேன். பட் இந்த ஒரு சின்ன ட்ரெய்லர் ஷார்ட் ட்ரெய்லர்லேயே இந்த எமோஷன்ஸ் வெளியே வந்ததுக்கு நான் ஐ ஹாவ் டு பிரேஸ் த டைரக்டர். சார், யூஆர் அ வண்டர்ஃபுல் டைரக்டர். Please, as somebody else, one of our guests said, you don't have to stop with this one film. Please continue to make more films on the Bible, biblical films. Thank you so much. God bless you. God bless the audience and the media people. Thank you, sir. Thank you.